வந்து பிரிணி செய்ய போறோம். நெய் ஊத்திட்டோம். இப்ப ஏலக்காய் போடுறேன். அது நல்லா வெடிக்கவும் முந்திரி 20 கிராம் ஓரத்தை வெட்டி எடுத்துக்கலாம். கொய்யாக்கன் இருக்கு, நான் நாளைக்கு வரைச்சி. இந்த அளவு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் இது வந்து நல்லா வறுத்துருக்கும். இந்த ரவை வாழை மாதிரி இருக்கும். வந்து தண்ணி கொதிக்குது. சக்கரை போடுறோம். நான் ஒரு கிளாஸ் அளவு போடுறேன். ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கனால ஒரு கிளாஸ் அப்படி கிருணி கிருணியா ஃபிர்னிமா ஃபிர்னி ஃபிர்னி ஆனா கீரன்னு சொல்லுவாங்க. கீர்னி எங்கள் ஊர் பக்கம் கீர்னி மில்க் மேடும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் பால் தான் ஊத்துறோம். அதான் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி கொழுப்பாயிரும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. தள்ளி ஊற்றி சாப்பிடுங்க. கீரன் நல்லா இருக்கு. இதை வந்து கீரன்னு சொல்லுவான், கிருணின்னு கிருணி என்ன இன்னொன்று பீரணி பீரணி பீரணின்னு சொல்றாங்க. எங்க பக்கம் கீரன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ளதை நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமிக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. நல்லா இருக்கு.